ஹல்லேலூயா. இன்று அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம். யாக்கோப்பு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 13வது வசனத்தை இந்த நாளிலே நாம் தியானிப்போம். உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன். ஆம் தேவ ஜனமே, நம்முடைய பாடுகள் மத்தியில் தேவனுடைய சமூகத்திலே நம்முடைய துன்பத்தை சொல்லி நாம் ஜெபிக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். இன்றைக்கு தனி ஜெபம் என்பதை மறந்துவிட்டதாய் மாறிவிடுகிறது. சபைக்கு செல்லுகிறோம், சபை கூடுகைக்கு செல்லுகிறோம், சபையிலே ஜெபிக்கிறோம், எல்லா பெண்கள் கூட்டம் ஆண்கள் கூட்டத்திலே ஜெபிக்கிறோம், வாலிபர் கூடுகையிலே ஜெபிக்கிறோம். ஆனால் வீட்டிலே அமர்ந்து முழங்கால் படியிட்டு நம் கரங்களை ஏறெடுத்து தேவனை நோக்கி பார்க்கிறோமா என்று சொன்னால் அரிதான காரியமாய் இருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது, ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன் என்று சொல்லி. ஆம், இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், உங்களுடைய துன்பங்களையும் பாடுகளையும் என்னுடைய சமூகத்திற்கு கொண்டு வா மகனே மகளே, நான் அதை மாற்றுகிற தேவனாய் இருக்கிறேன் என்று சொல்லி. அதே தேவன் சங்கீதங்களின் புத்தகத்திலே சொல்லுகிறார், 109வது சங்கீதம் 7வது வசனத்திலே, துன்மார்க்கனுடைய ஜெபத்தை அவர் அருவருக்கிறேன் என்று சொல்லுகிறார். துன்மார்க்கனுடைய ஜெபத்தை அவர் கேட்கிறதில்லை, அந்த ஜெபம் பாவமாக கடவது என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆம் தேவ ஜனமே, நாம் தேவ சமூகத்திலே உட்காரும் பொழுது நாம் செய்கிற தவறுகளை கர்த்தர் நமக்கு சுட்டி காட்டி அதை சரி செய்ய சொல்லுகிறவர்களாய் அவர் நமக்கு இருக்கிறார். எனவே தேவ சமூகத்திலே அமருங்கள். உங்களுக்கு துன்பம் உண்டான வேளையிலே தேவனை நோக்கி கையெடுங்கள். தேவனுடைய சமூகத்திலே முழங்கால் படியிட்டு ஜெபியுங்கள். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். உங்களிடத்தில் இருக்கிற குறைவுகளை நீக்கி போட்டு உங்களை நிறைவுள்ளவராக அவர் மாற்றுவார். தனி ஜெபம் என்பது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை அலங்கரிக்கிறதா இருக்கிறது. நம்முடைய தனிப்பட்ட குடும்பத்தை அலங்கரிக்கிறதா இருக்கிறது. தேவ ஜனமே, நீங்களும் தேவனும் ஒன்றாக இருந்து ஜெபிக்கிற பொழுது, நீங்களும் ஆவியானவரும் ஒன்றாக இருந்து இதோ ஜெபிக்கிற பொழுது ஒரு பெரிய வல்லமை உங்களுக்குள்ளே காணப்படுகிறது. எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு வல்லமை உங்களிடத்திலே காணப்படும். எனவே தேவ ஜனமே, எதை குறித்தும் கலங்காதபடிக்கு, எதை குறித்தும் பயப்படாதபடிக்கு, பாடுகள் வருகிற நேரத்திலே தேவனை நோக்கி அமர்ந்திருங்கள். தனி ஜெபம் செய்யுங்கள். நிச்சயம் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். ஆமென். ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக தனி ஜெபத்தை நாங்கள் அதிகரிக்க கர்த்தர் கிருபை கொடுங்கப்பா. உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோமே அப்பா. எங்கள் துன்பங்களை ஆண்டவரே நாங்கள் ஜெபமாக மாற்றி ஜெயத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.